அடுத்த பகுதி எத்தனை ரக்காத்துக்கள். இப்ப இரவு தொழுகை என்றது சிலர் வித்திருக்கு உண்டு, கியாமுல்லைலுக்கு உண்டு, தராவிக்கு உண்டு, இதுக்கு உண்டு அப்படி என்று சொல்லி வருது. இப்போ பல இஸ்லாமிய அறிஞர்கள் 11க்கு மேல தொழலாம் என்ற அர்த்தத்தில் உள்ள பல அறிஞர்கள் 200 தொழுதார்கள், அதே போல என்ன 50 லட்சம் தொழுதார்கள், 30 லட்சம் தொழுதார்கள் என்றெல்லாம் வருது. அவங்க அப்படி தொழுதார்கள் என்று வாரது தொழலாம் என்ற கருத்தில் அவங்க தொழுதார்கள் என்று தான் வருதே தவிர கியாமுல்லைல் வேற, தராவி வேற, வித்திரு வேற என்றதுக்காக தொழுதாங்கன்னு வரல. இங்கே நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சில டைம்ல என்ன செய்யறாங்கன்னா கியாமுல்லைல் என்று வேறவாகும், தராவி என்று வேறவாகும். அப்படி அவங்க அப்படி தொழுதுக்கான காரணம் இரவுல எவ்வளவு என்ன செய்யலாம் தொழலாம் என்ற கருத்தில் அவங்க இருக்கிறாங்க. பெருவாரியான அறிஞர்கள் அந்த நிலைப்பாட்டை தான் இருக்கிறாங்க. என்னது 11 ரக்காத்துக்கு மேல தொழலாம் என்ற கருத்தில் அவங்க இருப்பதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பல ரக்காத்துக்கு சிலருக்கு மிச்ச நேரம் நின்றுட்டிக்கிறது ஒரு சிரமமாக என்ன செய்யும் இருக்கும். நேரம் ஓதிட்டிக்கிற சிலர் என்ன அதாவது போதும் அப்படின்ற மாதிரி ஆகும். அதனால ஷோட்டா தொழுது என்ன செஞ்சாங்க, நிறைய தொழுதாங்க, நிறைய சுஜூது, நிறைய ருக்கு அப்படி வரும். அப்ப அவங்க நிறைய சுஜூது செஞ்சதாக என்ன செய்யும், ஒரு 100-200 சுஜூதுகள் என்ன செஞ்சியும் செய்யப்பட்டிருக்கும், 100-200 ருக்குகள் செய்யப்பட்டிருக்கும். அப்ப அந்த மாதிரி அப்படி தொழுதாங்க. அப்படி தொழுதான காரணம் அவங்க அந்த அதாவது 11க்கு மேல தொழலாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்தது. அதுக்காக கியாமுல்லைல் வேற என்றும், தராவி வேற என்றும், வித்ரு வேற என்றும், தஹஜ்ஜுத் வேற என்று அவங்க விளங்கி இருந்தாங்கன்னு ஒரு ஆதாரம் என்ன இல்லை. எல்லாமே ஒரே தொழுகை தான். 11க்கு மேல தொழலாம் என்ற நிலைப்பாட்டில் அவங்க இருந்ததுனால அப்படி தொழுதார்கள். இதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இப்ப எத்தனை ரக்காத்துக்கள் அப்படின்னா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இதுல உங்களுக்கு உள்ள பலத்த கருத்து முரண்பாடு தெரியும். சாதாரண கருத்து முரண்பாடு அல்லது பலத்த கருத்து முரண்பாடு தெரியும். பலத்த கருத்து முரண்பாட்டிலிருந்து வெளியே வாரத்துக்கு ஒரு நல்ல மஹ்ரஜ் நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம். எங்களுக்கு மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய விசாரணைகளின் பொழுது ஒவ்வொருவரும் தனித்தனியாக தான் என்ன செய்வாங்க, விசாரிக்கப்படுறோம். ஃபத்வா கொடுத்தவரையும் பக்கத்தில் வச்சுக்கிண்டு, முஃப்தி சபையும் பக்கத்தில் வச்சுக்கிண்டு எல்லாரோடையும் நம்ம விசாரிக்கப்படுறதில்லை. அல்லது நான் விளங்குறதுக்கு காரணமான அறிஞர்கள் 5 பேரை இவரும் சொல்லி விளங்கப்படுத்தினதுனால தான் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுறதில்லை. அப்படியே உச்சகட்டமா இந்த வித்திர விடுங்க, பெரிய பெரிய வழிகேடுகளில் உச்சகட்டமா நம்ம 4 பேரை காட்டினோம்னா அல்லாஹ் தாலா 2 பேருக்கு 2 மடங்கா கிடைக்கும் தான் அல்லாஹ் தாலா தண்டனை என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால நமக்கு அல்லாஹ் முன்னுக்கால மறுமையில நின்றமெண்டா எந்த ஒரு பதில் நமக்கு ஒரு அதாவது அஸ்லம் சேஃபானதாக இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு விதத்தா இல்லையான்ற பகுதிக்கு முன்னால பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு தராவியுடைய ஒரு வரலாறு சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட ஒரு வரார், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. எனக்கு இரவு தொழுகை பத்தி தெரிஞ்சுக்கணும், ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு இரவு தொழுகை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இரவு தொழுகை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த அலமு அஹ்லில் அர்தி பி வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வித்ர் தொழுகையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்திலேயே மிகவும் அறிந்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இது இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி. ஃபத்வா அவங்க யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாங்க. சரி, இருந்தாங்கன்றதுக்காக சில ஃபத்வாக்கள் அவங்களும் மாத்தமா சொல்லலாம். ஆனா அவங்க சஹாபாக்கள் சாட்சி சொல்றாங்க, வித்ர் விஷயத்துல நல்ல knowledge உள்ளவர் யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. போய் அவங்கள்ட்ட கேளுங்கன்றாங்க. கட்டத்துல ஆயிஷா பாருங்க, வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியில இரவு தொழுகை பத்தி கேட்க போறாங்க. ஆனா வார்த்தை என்ன வருது, ரசூலுல்லாஹ் வித்ரு அப்படின்னு வருது. அப்போ ஒற்றைப்படையா தொழுகை முடிஞ்சிட்டா முழு தொழுகையுமே வித்ரு தான். ஒற்றைப்படையா தொழுகை முடிஞ்சிட்டா முழு தொழுகையுமே என்ன, இரவு தொழுகை முழுமே வித்ரு தான். அவங்க போய் கேட்கிறாங்க. ஆயிஷாலாம் வரலாற்றை எங்கேயும் ஆரம்பிக்கிறாங்கன்னா ரமலான் கடமையான பொருள் ஆரம்பிக்கல, மக்காட 1ஆம் ஆண்டுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. மக்காட 1ஆம் ஆண்டுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல் முஸம்மில் என்ற சூராவின் மூலம் இரவு தொழுகையை நபிகளுக்கும் நபியை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கடமையாக்கினான் அப்படின்றான். அந்த கடமையாக்கின அந்த இதுல இருந்து ரசூலுல்லாஹ் ஒரு வருட காலம் அவங்க தொழுதாங்க இரவு தொழுகைய. அல்லாஹ் முஸம்மிலுடைய கடைசி பகுதியை ஒரு வருட காலம் வானத்தில் வைத்துக் கொண்டா, இறக்கல, வானத்துல வைத்துக் கொண்டா, இறக்கவில்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. எப்படி தொழுவார்கள் என்றா 11 ரக்காத் தொழுவாருன்றாங்க. ஆயிஷாலாம் சொல்றாங்க, மக்கா பள்ளியில மஸ்ஜிதுல் ஹராம்ல அப்படிதான் வரணும், மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவுல 11 ரக்காத் தொழுவாங்க. மக்கால தான் மஸ்ஜிதுல் ஹராம் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் தான் முதல் இமாம். ரசூலுல்லாஹ் தொழுவிச்ச முதல் தொழுகை எத்தனை, 11 ரக்காத். சொன்னது யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சஹாபாக்கிட்ட சாட்சி என்ன, இவர்கள் இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹ்வோட வித்ர் பற்றிய அறிவுடையவர்கள், 11 ரக்காத் தொழுவார்கள் அப்படின்றாங்க. தொழுகிற முறை சம்பந்தமாக 9-2 என்று தொழுதாங்கன்னு வருது. ஏன்னா அந்த வித்ருடைய சப்ஜெக்ட் முழுசா அன்றைக்கு செயல் இருக்கல, 9-2 என்று தொழுதாங்கன்னு சொல்லி வருது. ஆனா எத்தனை தொழுவாங்க எண்ணிக்கை, 11 தொழுவார்கள். எத்தனை வருஷ காலம் 11 தொழுதிக்கிறாங்க, ஒரு வருட காலம் 11. ஆயிஷா ரலியல்லாஹு அப்ப இருக்கலே, அவங்க என்ன அதாவது ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கிற டைம்லயே 6 வயசுல அக்து நிக்காஹ் நடக்குது, 3 வயசுல கூறாங்க என்று சொன்னா, மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13ல போறாங்கன்னு சொன்னா 9 வருஷம் அங்க வச்சுக்கனா கூட அப்ப ஆயிஷா இருக்கலே. ஆனா அவரோட தந்தை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆரம்ப காலத்திலிருந்து என்ன செய்வார் இருந்தவர். டோட்டல் ஃபிக்ஹும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இருக்கு. அவங்க தான் வஹி முதலா இறங்கின செய்தி அறிவிக்கிறவங்க. ஆயிஷா அவங்க இருக்கல, அவங்க தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நான் காணலன்ட்டாங்களே, சின்ன வயசு சரியா. ஆனா முழு ஃபிக்ஹையும் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அல்லாஹ் யாருக்கு கொடுத்தா? ஆயிஷா எல்லாம் கொடுத்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அவங்களுடைய கணவர். அதனால முழு வாய்ப்பு உங்களுக்கு ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டு 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 என்ன செய்வாங்க? படிப்பாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க ஒரு வருட காலம் 11 ரக்காத். அதுக்கு பின்னால மதீனாவுக்கு வந்த நேரத்தில் அவங்கள்ட்ட பதில் சொல்றாங்க. இன்னொருத்தர் வந்து கேட்கிறாரு, அவங்களுக்கும் பதில் சொல்றாங்க. அதாவது நான் நினைக்கிறேன் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய மகன் அதை என்ன செய்யறாரு கேட்கிறாரு, அபூ சலமா அப்படின்னு நினைக்கிறேன். அபூ சலமா இப்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்போ அதாவது எப்படி கேட்டதுக்காக சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ, நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஃபிக்ஹ் சொல்றாங்க, வித்தியாசம் இருக்கல. ரமலான் அல்லாத காலங்கள்லாம் ரசூலுல்லாஹி ஒன்றா தான் என்ன செஞ்சது. பொதுமக்களுக்கு தான் வித்தியாசம், ஏன்னா அவங்க அந்த டைம்ல தொழ மாட்டாங்க, இந்த டைம்ல தொழுவாங்கன்றதுனால. அப்ப கான லா யஸீது ஃபீ ரமலான் வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரகா. ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ 11க்கு மேல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதது இல்லை. இப்ப எது தீர்ப்பு? மதீனா பள்ளி மஸ்ஜிது நபவி முதல் இமாம் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் 11க்கு மேல என்ன செய்யல, தொழவில்லை அப்படின்ற. அப்ப இன்க்ளூடிங் ஜமாத்தா நடந்துச்சே 3, அந்த 3 அந்த நாட்களை சேர்த்தா ஆயிஷா என்ன சொல்றாங்க, ரமதானிலோ ரமதான் அல்லாத காலங்களிலோ 11 ரக்காத்துக்கு மேல தொழுதது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைகள் தெரியும் என்றால், சில தொழுகைகள் சஹாபாக்களுக்கே பெரும்பாலானவங்க தெரியாம இருக்கும், ஆயிஷாலாம் தெரியும். ஆயிஷா சொல்றாங்க 2 தொழுகைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது விட்டதே கிடையாது, கால் வீங்கிய பின்னால் உட்கார்ந்து தொழுது இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபஜ்ருக்கு முன்னால 2 ரக்காத், அசருக்கு பின்னால 2 ரக்காத் என்றாங்க. இது புகாரில் வருது. அசருக்கு பின்னால 2 ரக்காத்து நம்ம தொழுறதே இல்லை. ஆனா கால் வீங்கிற டைம்ல உட்கார்ந்து தொழுதார்கள், இது விட்டதே கிடையாதுன்னு யார் சொல்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இது சஹீஹ் புகாரில வருது. அப்ப என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரகசியமாக தொழக்கூடிய தொழுகைகளை கூட யார் தெரியும்? ஆயிஷா ரலியல்லாஹு. அப்ப ரமதான் அல்லாத காலங்களிலோ தொழுததில்லை. நாளா தொழுவாங்க, அவருடைய அழகை பற்றி கேட்க வேண்டாம். இன்னொரு நாள் தொழுவாங்க, அவருடைய அழகை பற்றி கேட்க வேண்டாம். வித்திர் தொழ நினைத்தால் தங்கள் எனது அதாவது குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள் அப்படின்னு. மொத்தம் 11. மக்காலை மதீனால யாருக்காவது சந்தேகம் இருக்கா? 23 வருட காலத்தில் 11க்கு மேல ரசூலுல்லாஹ் தொழல அப்படின்றதுல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு 13 தொழுததாக ஒரு அறிவிப்பு என்ன செய்யும் வரும், 13 தொழுததாக வரும், இன்னொன்றுல 15 தொழுததாக வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 15 13 தொழுதா வரக்கூடிய எந்த அறிவிப்பிலும் ஃபஜ்ருடைய சுன்னத்தோ இஷாவுடைய சுன்னத்தோ வந்திருக்காது. ஃபஜ்ருடைய சுன்னத் 2 ரக்காத்தோ இஷாவுடைய சுன்னத் 2 ரக்காத்தோ வந்திருக்காது. வந்த தொழுகையில எங்கும் 11க்கு மேல என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. அப்ப நம்ம தெளிவா என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அந்த 2 ரக்காத்துக்கள் அப்படி என்று சொல்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்லா ஸலாத்தன் அஸ்பதஹா. ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகை தொழுதால் அதை அப்படியே தொடர்ந்து கடைபிடிப்பாங்க, மாற்ற மாட்டாங்க. ரசூல் தொழுகை தொழுதால் அதை அப்படியே தொடர்ந்து கடைபிடிப்பாங்க. எனவே 13 15 ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, தொழுதன்னு சொன்னால் அது ஃபஜ்ருடைய சுன்னத்தும் இஷாவுடைய சுன்னத்துமே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை. இடத்துல எந்த விதமான என்ன சந்தேகமும் இல்லை. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையா இருந்துச்சு. அப்போ அதுக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திருப்பாங்களா? உசாமா படை தளபதி தான், உசாமா தான் படை தளபதி என்றவர் அபூபக்கர்லாம் 11க்கு மேல கூட்டிருப்பாங்களா? நிச்சயமா கூட்டிருக்க மாட்டாங்க. 11 அபூபக்கர்லாம் காலத்தை சேருங்க, 25 வருஷம் ஹரம்ல 25 வருஷம். அதுக்கு பின்னால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது 11 ரக்காத் தான் தொழுவிச்சாங்கன்னு சரியான அறிவிப்பு மொத்தா மாலிக்லன்னு செய்து வருது. ஆனா வேற வேற சில பிற்காலத்தில் வந்த குழப்பங்களின் காரணமா அறிவிப்பாளர் வரிசைகள்ல என்னது அதுல சில எண்ணிக்கைகளை மாற்றம் வந்து 23 தொழுதால் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனா சஹீஹான அறிவிப்பு மிக தெளிவாக 11 வருது. உமர் எல்லாம் மாற்ற போகின்றவர்களும் என்ன அல்ல அப்படின்றது சந்தேகம் இல்லை. எனவே இந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஹரத்துடைய 40 வருட அதாவது இந்த தொழுகை வந்து 11 ரக்காத் தான். இது வந்து சேஃப் சைட். சரி, ஒருத்தருக்கு உமர் அல்லாவோட காலமே கொஞ்சம் குழப்பம் 23 இருக்கலாம்டா, அவருக்கு என்னது கைருல் ஹதி முகமது அப்படின்னு வந்துட்டீங்கடா 23 + 2 25 என்ன தராவி தொழு 11 ரக்காத், யாருக்கும் சந்தேகம் இல்லை. இதுக்கு மேல நம்ம ஏன் இதுல ஒரு குழப்பமான இடத்துக்கு என்ன செய்யணும், நம்ம போக வேண்டும் என்றதை நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 4வதாக இந்த மேலதிகமான தொழுகை சம்பந்தமான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுல வந்து 2 விதமா பிரிச்சுக்கிறோம். ஒன்று எண்ணிக்கை என்று தொழுகிறதாக இருந்தா ஹதீஸ்ல வந்தது 11 தான். எண்ணிக்கை இல்லாம ஒருத்தர் தொழலாமா இல்லையாண்டத்துல கருத்து முரண்பாடு இருக்குது. 3வது 11க்கு மேல எண்ணிக்கையை வரையறுக்கிறது பிதாத். 11க்கு மேல ஒரு எண்ணிக்கை வரையறுத்து சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டுறது. 11க்கு மேல தொழலாம் என்று ஒருத்தர் கருதினாரடா, அவர் அந்த விளக்கம் அவருக்கு பெற்றுட்டா அவர் என்ன செய்யணும், 15 தொழு 18 தொழு இப்படி. ஆனா மக்களுக்கு கொண்டு போய் என்ன
23 அப்படின்னு ஒன்றை நடைமுறைப்படுத்தி அதையே வளமையாக தொழுதுட்டு வர்றது பிதாத்தா இல்லையா? மிக தெளிவான பிதாத். அதில் எந்த ஒரு சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், ரசூலுல்லாஹ் 11 தொழுதுட்டு இருக்க 23 என்ற ஒரு ரக்காத்தை அறிமுகப்படுத்தி அதை உலகம் ஃபுல்லா கடைபிடிச்சு அதை ஒரு ஃபார்மேட்டா மாத்துறது எவ்வளவு பெரிய பிதா. அது ஒரு பிதாத்தான நடைமுறை, சந்தேகமே கிடையாது. என்ன சொல்லலாம்டா இஜ்திஹாதுக்குரிய நம்ம எதை சொல்லலாம்டா 11க்கு மேல தொழலாமா இல்லையான்றதை இஜ்திஹாதுக்குரியது என்ன செய்யலாம் சொல்லலாம். நமக்கு 11 ரக்காத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாய் கூட்ட மாட்டாங்கன்னு அதில் இந்த சுன்னாரை நம்ம உறுதியாக நின்றுவோம். 11 மற்றதை பிழை என்றுவோம். ஆனா மற்ற சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து இரவு தொழுகை எத்தனைன்னு கேட்டாங்க. அப்ப அந்த வந்தவருக்கு ரசூலுல்லாஹ் 11 இல்ல எல்லாம் எதுவுமே என்ன செய்யல, விளங்கப்படுத்தல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க 2 தொழுங்கன்ட்டாங்க. 2 தொழுங்கன்றவர் எப்படி விளங்குவாரு? அவர் 14 விளங்கலாம், 20 விளங்கலாம், 24 விளங்கலாம், 30 விளங்கலாம். ஃபஜ்ர பயந்தீங்கன்னா வித்ரு தொழுங்கன்றாங்க. ஃபஜ்ர பயந்தீங்கன்னா வித்ரு தொழுங்க அப்படியே ஒற்றைப்படுத்திக்கங்கன்றாங்க. இவர் வந்து 32 தொழுது 1 தொழுதாலும் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு என்ன முரண் இல்லை, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு முரண் இல்லை என்ற அது ஒரு பலமான வாதம், சாதாரண வாதம் அல்ல, ஒரு பலமான வாதத்தை வைக்கிறாங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு கருத்து முரண்பாடு உள்ள விஷயம் இது. இந்த கோணத்தை புரிஞ்சு கொண்டு அந்த மனிதருக்கு சொல்லப்பட்டதை வைத்து இதுதான் அப்படி என்று தொழலாம் என்று சொல்றது ஒரு சைடு. ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் என்று சொன்னா அதுல ரசூலுல்லாஹ் மாற்றம் இல்லாம கடைபிடிச்சிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கிற டைம்ல இது கிட்டத்தட்ட ஒரு ஃபஜ்ருடைய முன்னால 2 ரக்காத் சுன்னத்தை யார் 4 தொழுதா பிழைண்டுவோம். ஃபஜ்ருடைய 2 ரக்காத் சுன்னத்தை 4 தொழுதா பிழைண்டுவோம். லுஹருக்கு முன்னால 2 தொழுறதை 6 தொழுதா என்ன செய்வோம் பிழை என்று சொல்லுவோம். அதே போல மகரிபுக்கு பின்னால் 2 ரக்காத் சுன்னத்து இருக்கிறது யாரா 4 தொழுதோம்னா பிழை என்று சொல்லுவோம். அப்படி அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் இதை கடைபிடிச்சிக்கிறாங்க தொடர்ந்து. எனவே நாங்க வந்து அதுல எப்படி பிழை என்று சொல்றோமோ அதே மாதிரி இதையும் என்ன செய்வோம் நம்ம பிழை என்று சொல்றோம். 18க்கு மேல என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அதே நேரம் 11க்கு மேல தொழலாமா இல்லையா என்ற கருத்து முரண்பாடு ஒரு நியாயமான ஒரு கருத்து முரண்பாடு. அந்த கருத்து முரண்பாட்டுக்கு ஒரு வலு இருக்குது. ஆனா என்ன கவலைண்டா இந்த 11க்கு மேல தொழுறவங்க 11 தொழுறவங்களை பார்த்து நகைக்கிறதும் சிரிக்கிறதும் என்ன தொழுதா குறைஞ்சிட்டு போறான்னு கேட்கிறதும் சுன்னாவை அவர்கள் நகைப்பதற்கு சமம். ஏனென்றா அவர் பின்பற்றது யார? அல்லாஹ்வுடைய தூதர். 23 வருட காலத்தை சொல்லி பின்பற்றாங்க. சஹாபாக்களை சொல்லி என்ன செய்யறாரு பின்பற்றாரு. அப்படி பின்பற்றிட்டு போறவரை அவர் வந்து 1 அவர் 2 அவர் நீங்க தொழுவிச்சாலும் பின்னால தொழுறதுக்கு ரெடி ஆகிறார். நீங்க 23 ஃபாஸ்ட்டுக்காக வேண்டி வேகமா தொழுது விட்டுட்டு அவரை பார்த்து நகைக்கிறதுன்றது அவர் சோட்டா உட்கார்ந்துற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங். என்னடா 20 நிமிஷத்துல அவர் பேர் உட்கார்ந்துட்டாரு, 40 நிமிஷம் ஆகிறது 23 நீ தானே. அப்ப நீங்க 23 வந்து குறைச்சிட்டீங்க, 23 குறைச்சனால 11 அப்படி போய் உட்கார்றான். நீங்க இதையே 2 அவர் தொழுவிச்சீங்கன்னு சொன்னா அந்த 8க்குரிய மரியாதை என்ன செஞ்சு விளங்கிக்கு 8 சிறப்பாகவும் உங்களுக்கு விளங்கிக்கும். சட்டப்படி நீட்டி அழகா தொழுவிச்சாங்கன்னு சொன்னா 8 சிறப்பு என்ன செஞ்சிடும் விளங்கிடும். எனவே இதுதான் இங்க உள்ள பிரச்சனை. கருத்து முரண்பாடுகள்ல எது நியாயம்? 11 தாண்டி ஒரு எண்ணிக்கையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினால் வளமைப்படுத்தினால் அது பிதாத். ஆனா 11க்கு மேல தொழலாமா இல்லையான்றது ஒரு கருத்து முரண்பாடு உள்ள நியாயமான ஒரு கருத்து முரண்பாடு. அதே நேரம் 11க்கு மேல தொழுகிறவங்களை பத்தி எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா அது பிழையானது, அது தவறானது. ஆனா அது பிதத்தை என்ன செய்ய மாட்டோம், நம்ம சொல்ல மாட்டோம். என கருத்து முரண்பாட்டுக்கு ஒரு ஞாபகம் 11 தான் சுன்னா மிக சரியானது. அதை நம்ம ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.